गोपिका जीवनस्मरणं गोविन्दा गोविन्दा। सद्गुरुनाथ महाराज की जय। कलये सुन्दराकारं सदैकप्रियदर्शनम् अज्ञाननाशकं देवं सद्गुरुं मुरलीधरं मुरलीमण्डितकरकमलं मुनिजनमोहनं व्यध्यस्तपादं वनमालाधारिणं प्रेम भक्त मंडल नित्य कीर्तितं श्री प्रेमिकवरदम् आश्रयेऽहं। कृष्णाय वासुदेवाय देवकी नंदनाय च नंदगोपकुमाराय गोविन्दाय नमो नमः। नाम संकीर्तनं यस्य सर्वपापप्रणाशनं प्रणामो दुःखशमनः तं नमामि हरिं परम्। गोपिका जीवनस्मरणं गोविन्दा गोविन्दा। இன்னைக்கு ஆதிசங்கர பகவத் பாதாளுடைய சதஸ்லோகி அப்படின்ற பிரகரண கிரந்தத்திலேருந்து முதல் ஸ்லோகத்தை பார்ப்போம். இந்த முதல் ஸ்லோகம் குருவினுடைய மகிமையை அழகாக எடுத்து சொல்கிறது. ஒரு குரு எப்பேற்பட்டவர், அந்த குருவை எந்த ஒரு விஷயத்தோடையும் கம்பேர் பண்ணி சொல்ல முடியாது அப்படிங்கிறத அழகாக சங்கர பகவத் பாதால் இந்த ஸ்லோகத்தில் கொடுக்குறார். दृष्टान्तो नैव दृष्टः त्रिभुवन जठरे सद्गुरोर्ज्ञानदातुः स्पर्शच्चेत्तत्र कल्प्यः स नयति यदहो स्वर्णताम् अश्मसारं न स्पर्शत्वं तथापि श्रुतचरणयुगे सद्गुरुः स्वीयशिष्ये स्वीयं साम्यं विधत्ते भवति निरुपमः तेन वा अलौकिकोऽपि। அழகா சொல்ற என்ன அப்படின்னுட்டா, குரு அப்படின்றவருக்கு ஏதாவது ஒரு விஷயத்த உதாரணமாக காட்டி அந்த குருவோட கம்பேர் பண்ணி இப்படி இருப்பார் குரு அப்படின்னு சொல்ல முடியுமான்னு பார்க்கிறார் இல்லையா? ஏதாவது நமக்கு எந்த ஒரு விஷயம் ஃபெமிலியரா இல்லையோ அந்த ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு, அதை குறிப்பிடறதுக்கு ஒரு ஃபெமிலியரான ஒரு விஷயத்தை வச்சுட்டு இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்றதுக்கு தான் திருஷ்டாந்தம் அப்படின்னு பெயர் இல்லையா? அப்படி இருக்கிறதே குருவுக்கு ஒரு திருஷ்டாந்தத்தை தேடறாராம் சங்கர பகவத் பாதா. குருவுக்கு எதை திருஷ்டாந்தமா சொல்லலாம் அப்படின்னு எங்க தேடுற அப்படின்னுட்டா, திரிபுவன ஜட்டாரே, 3 லோகத்திலும் ஏதாவது ஒரு பொருள் கிடைக்குமான்னு தேடி பார்க்கிறார். தேடி 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 பார்த்துட்டு எதை சொல்லலாம் அப்படின்னு பார்க்கிற, ஏதாவது ஒன்று கிடைச்சா நல்லா இருக்குமேன்னு பார்த்தா அந்த குருவோட கம்பேர் பண்றதுக்கு எதுவுமே கிடைக்கலையாம். திருஷ்டாந்தோ நைவ திருஷ்டா, எந்த ஒரு திருஷ்டாந்தமும் கிடைக்கல, ஒரு சிமிலி அவருக்கு கிடைக்கவே இல்லை. நைவ திருஷ்டா, எல்லா இடத்துலையும் தேடி பார்த்துட்டார். இந்த லோகத்துல மட்டும் இல்லையாம். திரிபுவன ஜடரே சத்குரோஹோ ஞானதாதுஹு, அந்த பகவத் ஸ்வரூபமா இருக்கக்கூடிய அந்த ஞானத்தை கொடுக்கக்கூடிய அந்த குருவுக்கு ஒரு உதாரணமா ஒரு விஷயத்தையே சொல்ல முடியலையே அப்படின்னு பார்க்கிற. திருஷ்டாந்தோ நைவ திருஷ்டா திரிபுவன ஜடரேர் சத்குரோர் ஞானதாதுஹு. சரி அப்படின்னு எல்லாத்தையும் தேடி பார்த்துட்டு கடைசியா ஒரு பொருள் அவருக்கு கிடைச்சிட்டான். என்ன அப்படின்னுட்டா, ஸ்பர்ஷச்சேத்தத்ர கல்பியா. ஸ்பர்ஷக்கல் அப்படின்னு ஒன்று சொல்லுவோம் இல்லையா? ஸ்பர்ஷச்சேத்தத்ர கல்பியா. சரி, இந்த ஸ்பர்ஷக்கல்ல குருவுக்கு ஒரு உதாரணமாவோ ஒரு திருஷ்டாந்தமாவோ சொல்லி பார்க்கலாமா அப்படின்னு கல்பியா அப்படின்னுட்டா சொல்றேன். தீர்மானம் பண்ணிடல, இதை வச்சு பார்ப்போம் அப்படின்னு அவருக்கு தோன்றதான் ஸ்பர்ஷக்கல் அப்படின்னு ஒன்று சொல்லப்படுறது. அந்த ஸ்பர்ஷக்கல் அப்படின்றதுக்கு என்ன தன்மை அப்படின்னு சொல்றார். ச நயதி யதஹோ ஸ்வர்ணதாம் அஸ்மசாரம். என்ன பண்ணும் அப்படின்னுட்டா, அதுக்கு ஒரு தன்மை இருக்காம். எதஹோ ஆச்சரியம், ரொம்ப ஆச்சரியமான தன்மை அது இருக்காம். என்ன அப்படின்னுட்டா, ஸ்வர்ணதாம் அஸ்மசாரம். ஸ்வர்ணம் அப்படின்னுட்டா தங்கம் இல்லையா? அந்த ஸ்பர்ஷக்கல் இரும்பை என்ன பண்ணும் அப்படின்னுட்டா, அஸ்மசாரம் அப்படின்னுட்டா இரும்புன்னு அர்த்தம். இந்த ஸ்பர்ஷக்கல்லோட ஒரு இரும்பு கான்டாக்டுக்கு வந்துடுத்து அப்படின்னுட்டா அது தங்கமா மாறிடுமா. ச நயதி யதஹோ, மாத்திடுறது. ச நயதி யதஹோ ஸ்வர்ணதாம் அஸ்மசாரம், இப்படி மாத்திடுறதே. அப்படியும் ஏதோ சாதாரணமா ஒன்றும் தெரியாத ஒரு சாமானியனா இருக்கக்கூடிய ஒரு சிஷ்யன்
ஒரு குரு இடத்துல வந்துட்டான் அப்படின்னுட்டா அந்த குரு அவனை நல்லா பிரகாசமா ஆக்கிடுறாரு இல்லையா. ஒரு ஞானமும் இல்லாம வரக்கூடிய ஞான பரிபூர்த்தி அந்த சிஷ்யனுக்கு ஏற்படுத்திடுறார். எப்படி சாமான்யமா இருக்கிற ஒரு இரும்ப தங்கமா அந்த ஸ்பர்ஷக்கல் மாத்திடுறதோ, அந்த மாதிரி ஒண்ணுமே இல்லாத சாமானியனா இருக்கக்கூடிய ஒரு சிஷ்யன், குப்பையில இருக்கிற அந்த சிஷ்யனை கோபுரத்து உச்சியில கொண்டு போய் அந்த குரு கிருபை பண்ணிடுறதே. இந்த குரு அவன் அப்படி மாத்திடுறாரே. ச நயதி யதஹோ ஸ்வர்ணதாம் அஸ்மசாரம், அப்படி மாத்திடுறது அப்படின்றதுனால இந்த ஸ்பர்ஷக்கல்ல குருவுக்கு ஒரு திருஷ்டாந்தமா கொடுத்துடலாம் அப்படின்னு நினைக்கிறாராம் கல்பியா அப்படிங்கிற. அப்புறம் அவருக்கு தோன்றது நஸ்பருஷத்வம் ததாபி, என்ன அப்படின்னுட்டா அந்த குரு எப்படி சிஷ்யனை ஒரு சுத்தமா ஒரு ஸ்பட்டிகமா ஒன்னா மாத்திடுறாரோ அந்த மாதிரி அந்த ஸ்பர்ஷக்கல் மாத்திடுறது. அந்த ஸ்பர்ஷக்கல் சாமான்யமா இருக்கிற இரும்ப தங்கமா மாத்திடுறது. ஆனா ந ஸ்பர்ஷத்வம் ததாபி, குரு இன்னொரு விஷயமும் அந்த சிஷ்யனுக்கு பண்றாராம், அது அந்த ஸ்பர்ஷக்கல்னால பண்ண முடியலையேங்கிறது. ந ஸ்பர்ஷத்வம் ததாபி, ஸ்பர்ஷக்கல்லினுடைய ஒரு கான்டாக்ட்ல வந்த அந்த இரும்பு இருக்கே, அந்த இரும்பு தங்கமா தான் மாற முடியுமே தவிர ஸ்பர்ஷக்கல்லா மாற முடியாது இல்லையா. ந ஸ்பர்ஷத்வம் ததாபி, ஸ்பர்ஷக்கல்லுக்கு இருக்கிற அந்த தன்மை அந்த இரும்பு தங்கமா மாறினதுக்கு வந்துடாது, ஸ்பர்ஷக்கல் தொட்டதுக்கு வந்துடாது, அது தங்கமா இருக்கும். அந்த தங்கத்தை வச்சுட்டு நம்ம இன்னொரு இரும்பு போய் தொட்டோம் அப்படின்னுட்டா அது தங்கமா மாறிடாது, அதற்கு திரும்பி ஸ்பர்ஷக்கல் வேணும். ந ஸ்பர்ஷத்வம் ததாபி, அதனால இந்த ஸ்பர்ஷக்கல்ல சொல்ல முடியாதுன்னுட்ட. ஏன் அப்படின்னுட்டா ஸ்ருத சரண யுகே சத்குரு ஸ்வீய சிஷ்யே ஸ்வீயம் சாமியம் விதத்தே. அழகா சொல்றார். என்ன அப்படின்னுட்டா அந்த குருவினுடைய திருவடியே கதி அப்படின்னு ஆசிரிச்சு இருக்கக்கூடிய அந்த சிஷ்யன் இங்கும் அங்கும் திரும்பாம அந்த குருவிடத்திலே அப்படி ஸ்திரமான பக்தி கொண்ட அந்த சிஷ்யனை சத்குரு என்ன பண்றார், அந்த ஸ்வீய சிஷ்யே, அந்த சத்குருவினுடைய கிருபைக்கு பாத்திரமாகும்படி இருக்கக்கூடிய அந்த சிஷ்யனை ஸ்வீயம் சாமியம் விதத்தே என்ன பண்ணிடுறார் அப்படின்ட்டா அந்த ஞானத்தை அவனுக்கு கொடுத்து அந்த ஞான பரிபூர்த்தியை அவனிடத்துல ஏற்படுத்தி அவனையும் சுத்தமா எப்படி மாத்தி விடுறார் அப்படின்ட்டா அந்த குருவோட ஒரு நிலைக்கே மாத்தி விடுறார். ஸ்வீயம் சாமியம் விதத்தே, அப்படி அந்த குருவுக்கு எந்த ஒரு பகவத் சுரூப ஞானம் இருக்கோ அதே ஞானத்தை அந்த சிஷ்யனுக்கு ஏற்படுத்திடுற. அப்புறம் இப்ப அந்த சிஷ்யன் என்ன ஆயிடுவான் அப்படின்னுட்டா அவன் இன்னொருத்தருக்கு அந்த ஞானத்தை எடுத்து உரைக்கும்படியான ஒரு நிலைக்கு கொண்டு வரப்பட்டுடுறான். அவனுக்கு அந்த ஞான பரிபூர்த்தி ஏற்பட்டுருது, அவனுக்கு அந்த பகவத் அனுபவம் ஏற்பட்டுருது. இனி அந்த சிஷ்யனே அவனிடத்துல இருக்கிறவாளுக்கெல்லாம் அந்த ஞானத்தை கொடுத்துடுவான் அப்படின்ற அளவுக்கு அந்த சிஷ்யனை குருவினுடைய ஸ்தானத்துக்கே உயர்த்திடுறார். அப்படின்றதுனால இந்த ஒரு விஷயத்தை அந்த ஸ்பர்ஷக்கல்னால பண்ண முடியல இல்லையா. அந்த ஸ்பர்ஷத்துவம் அப்படின்ற ஒரு தன்மைய அந்த இரும்புக்கு அதனால கொடுத்துட முடியல. ஆனா குருத்துவம் அப்படின்ற தன்மைய சிஷ்யனுக்கே கொடுத்துடுறாராம். ஸ்வீயம் சாமியம் விதத்தே, அப்படி இருக்கிறதால இந்த ஸ்பர்ஷக்கல்ல தள்ளிவிட்டேன் அப்படின்ட்டார். பவதி நிரூபமஹா, குருவுக்கு ஒரு விஷயத்தை உபமானமா சொல்றதுக்கே இல்லை, நிரூபமஹா, அப்பேற்பட்டவரா அந்த குரு இருக்க. எந்த ஒரு விஷயத்தையுமே குருக்கு எடுத்து உதாரணமா சொல்லி பார்க்கலாம்னு வச்சுட்டு எதையுமே சொல்ல முடியலையே அப்படின்றதுனால சொல்றார். தேனவா அலௌகிகோபி, அந்த குரு எப்பேற்பட்டவர் அப்படின்னுட்டா அவர் லோக சாமானியர் இல்லை அப்படின்னு, அவர் அலௌகிகோபி, அலௌகிகமானவர் அந்த குரு. பவதி நிரூபமஹா தேனவா அலௌகிகோபி, அந்த குரு அவ்வளோ உயர்ந்தவர். அதனால அந்த குருவுக்கு எந்த ஒரு உதாரணமுமே சொல்ல முடியாது அப்படின்னு அழகா ஸ்ரீ சங்கர பகவத்பாதால் இந்த கதை மூலியமா இந்த ஸ்லோகம் மூலியமா நமக்கு அழகா சொல்றார். திருஷ்டாந்தோ நைவ திருஷ்டா. இதை வச்சுட்டு நாமதேவர் அப்படின்ற பக்தருடைய சரித்திரத்துல இருக்கக்கூடிய ஒரு கதையை பார்ப்போம். நாமதேவர் பரம பாண்டுரங்க பக்தர். எப்போதும் பாண்டுரங்கன் கோவில்ல இருந்துட்டே, சந்திரபாகா நதிக்கரையில இருந்துட்டே எப்போதும் நாமசங்கீர்த்தனம் பண்ணிட்டு நிறைய பாண்டுரங்கன் மேல அபங்கங்கள் பாடிண்டே இருக்கக்கூடியவர். அவருக்கு வேற ஒரு சிந்தனையே கிடையாது. அவர் எங்கெல்லாம் பஜனைக்கு போறாரோ, எங்கெல்லாம் போய் சத்சங்கம் பண்றாரோ, எங்கெல்லாம் போய் கீர்த்தனம் பண்றாரோ அப்போ அவரோட கூடவே ஒரு பாகவதர் போவார். அவரும் நம்மளுடைய நாமதேவர் மாதிரி ஏழை தான். கூடவே எல்லா இடத்துக்கும் வருவார், எல்லா பஜனைக்கும் போவார். கோவிலில் பஜனை பண்ணா போவார், சந்திரபாகா நதிக்கரையில் பஜனைனா போவார். எங்கே பண்டரிபுரத்தில்
நாமதேவர் பஜனை பண்றாரோ அந்த இடத்துக்கு இந்த பாகவதரும் போயிட்டே இருப்பார். ஆனா அவர் ஒரு அர்த்தார்த்தி, நல்லா சௌக்கியமா வாழணும், நல்ல ஒரு வாழ்க்கை அமையணும் அப்படின்றதுலாம் அவருக்கு ஒரு எண்ணம் உண்டு. ஆனா நாமதேவர் இடத்துல பக்தி உண்டு, அவர் கூடவே இருந்துட்டு இருப்பார், பஜனைக்கு போவார், இதெல்லாமும் பண்ணிட்டு இருக்கார். ஒரு சந்தர்ப்பம் என்ன ஆச்சு, அவர் எப்பொழுதும் வெள்ளிக்கிழமை லக்ஷ்மிக்கு பூஜை பண்றது வழக்கம். அப்படி பூஜை பண்றதுனால லக்ஷ்மி தேவியினுடைய ஒரு அனுகிரகத்தினால அவருக்கு ஒரு ஸ்பர்ஷக்கல் பிரசாதமா கிடைக்கிறது. அந்த ஸ்பர்ஷக்கல் கிடைச்சுடுத்து அப்படின்ன உடனே அந்த ஸ்பர்ஷக்கல்ல வச்சுட்டு என்ன பண்ற, அதெல்லாம் தான் இரும்பெல்லாம் தங்கமா மாத்திடுமே, அதனால தன்னுடைய கிரகத்துல இருக்கிற எல்லா இரும்பையும் தங்கமா மாத்தி அதை கடையில போய் கொடுத்து அதுக்கு பணம் வாங்கிட்டு அதுக்கு ஆபரணம் எல்லாம் வாங்கிட்டு பெரிய டக்குன்னு ஒரு பெரிய பணக்காரர் ஆயிட்டார் தேவியினுடைய ஒரு அனுகிரகத்தினால. அதனால பெரிய பணக்காரர் ஆயிட்டார். அவ மனைவி ரொம்ப ஷொக்கா இருக்கா, நல்ல பட்டு வஸ்திரங்கள் தரிசிக்கிறா, நல்ல ஆபரணங்கள்லாம் போட்டுக்கிறா, அவர் நல்ல வசதிகள்லாம் அவருக்கு வந்துடுத்து, வீடு பெருசா கட்டிண்டார், நிறைய சேவகர்கள் அவருக்கு உண்டு, நல்ல ஆடம்பரமான ஒரு வாழ்க்கை, நித்தியம் பஞ்சபக்ஷ பரமான்னம் சாப்பிடுவார், நித்தியம் சாரட் வண்டியில தான் போவார். இப்படியே தான் நம்மளுடைய வாழ்க்கை மாறிடுச்சு இல்லையா? அதனால என்ன ஒன்று ஆயிடுத்து அப்படின்னுட்டா, நீ பஜனைக்கு வரதான் நிறுத்திட்டு, வாழ்க்கையில ஏதோ ஒரு சிரமம், ஏதோ ஒரு கஷ்டம், ஏதோ ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வேணும் அப்படின்றதுக்காக பஜனைக்கு வந்துட்டு இருந்தார். இப்ப பஜனைக்கு வருது அவர் குறைஞ்சே போயிடுத்து, அவரை பார்க்கவே முடியறதில்லை, அவ்வளோ பணக்காரரா ஆயிட்டார். நாமதேவருடைய பத்னியும் இந்த பாகவதர், ஸ்பர்ஷ பாகவதர்னே அவருக்கு பேர் வந்துடுத்து, அந்த பாகவதருடைய பத்னியும் ஃப்ரெண்ட்ஸா. எப்போதும் கிணத்தடியில வந்து அவ தீர்த்தம் எடுக்கிறது அப்படின்றது வழக்கம். கொஞ்ச நாளா அந்த அம்மா வரவே இல்லை. ஏன்னா நல்லா பணம் வந்துடுத்தே, வேற ஆட்கள் வந்துட்டா அந்த வேலையெல்லாம் பார்த்துக்கிறதுக்கு. அதனால இந்த அம்மா நல்லா சௌக்கியமா சுகமா வாழ்ந்துட்டு இருக்கா. அதனால வெளியில வரதே கிடையாது, தலை காட்டுறதே கிடையாது. ஏதோ ஒரு சந்தர்ப்பம் எதேச்சியா தற்செயலா அவ 2 பேரும் மீட் பண்ணிக்கிறதே அவளை பார்த்தா அப்படி ஆடம்பரமா இருக்கா, நல்ல ஆபரணங்கள் போட்டு இருக்கா, பட்டு வஸ்திரம் தரிச்சுட்டு இருக்கா. அவளை பார்த்த உடனே நாமதேவருடைய பத்னிக்கு பார்த்தோன்னே விசாரிக்கிறா, என்ன திடீர்னு உங்களுக்கு நல்ல ஒரு பௌஷ் வந்துடுத்து, நீங்க இப்படி சௌக்கியமா மாறிட்டேலே, இதற்கு என்ன காரணம், என்னன்னு என்கிட்ட சொல்லலாமே, நீ என்னுடைய ஃப்ரெண்டு தானே அப்படின்னு கேட்கிறா. அவளும் அவளிடத்துல அழகா சொல்றா, விஷயத்தை ஒட்டி மறைக்காம சொல்றா, இந்த மாதிரி என்னுடைய பர்த்தாவுக்கு ஸ்பர்ஷக்கல் லக்ஷ்மியினுடைய பிரசாதமா கிடைச்சிது, அதுக்கு தான் அவர் நித்தியம் பூஜை பண்ணிட்டு இருக்கார். வெள்ளிக்கிழமைனா விசேஷ பூஜை பண்ணுவார். முன்னாடி சாலக்கிராமம்லாம் கிரகத்தில் இருந்துட்டு அந்த சாலக்கிராமத்தெல்லாம் தூக்கி போட்டாச்சு. ஏன்னா இனிமேல் இந்த ஸ்பர்ஷக்கல் தான், அதுதான் அவருக்கு தன சம்பாத்தியமா இருக்கு, அதுதான் அவருக்கு சௌகரியத்துக்கு சம்பாத்தியமா இருக்கு அப்படின்றதுனால அந்த ஸ்பர்ஷக்களுக்கு பூஜை பண்ணுவார். அந்த ஸ்பர்ஷக்கள் தான் காரணம், அதற்கு ஒரு தன்மை இருக்கு, அது எந்த இரும்பை தொட்டாலும் அதை தங்கமா மாத்திடும், அதனால தான் எங்களுக்கு இவ்வளோ சௌகரியமும் கிடைச்சிது அப்படின்னு அந்த அம்மா சொன்ன உடனே நாமதேவருடைய பத்னி கேட்டா, அதை ஒரு நாள் எனக்கு கூட, நான் என்னுடைய கிரகத்தில் வச்சு எங்கள் வீட்டில் இருக்கிற இரும்பெல்லாம் தங்கமாக மாற்றிட்டு நானும் சௌக்கியமாக இருப்பேனே அப்படின்னு ஆசைப்பட்டாலும், சரி உனக்கு ஒரு நாள் தரேன் அப்படின்னு, நாளைக்கு என்னுடைய கணவர் வெள்ளிக்கிழமைக்கு வந்துடுவார், அதற்குள்ளே நீ சாயங்காலமே திருப்பி கொடுத்துடு அப்படின்னு வியாழக்கிழமை போய் வாங்கிட்டு போயிட்டா. தன்னுடைய கிரகத்தில் இருக்கிற இரும்பெல்லாம் தங்கமாக்கிண்டு அதை கடையில் போய் கொடுத்து பைசா வாங்கிட்டு தன்னுடைய குழந்தைகளுக்கெல்லாம் நல்ல விதவிதமான வஸ்திரங்கள்லாம் வாங்கி கொடுத்துருக்கா, தன்ன விதமான வஸ்திரங்கள் போட்டுக்கிறா, கிரகத்தெல்லாம் நல்லா சுத்தம் பண்ணி அழகாக்கியிருக்கா, நல்ல விதவிதமான சாப்பாடு ஆகாரங்கள்லாம் சமைச்சிருக்கா. நாமதேவர் அன்னி சாயந்தரம் பஜனையை முடிச்சுட்டு சந்திரபாகா நதிக்கரையிலேருந்து தன்னுடைய கிரகத்துக்கு வரார். வந்து பார்த்தா வீடு முழுக்க ஆடம்பரமா இருக்கு, பெரிய பெரிய பட்டு வஸ்திரங்கள், பெரிய பெரிய அண்டாக்கள் ஆகாரங்கள்லாம் சமைச்சிருக்கா, நல்ல டேஸ்டான சாப்பாடெல்லாம் இருக்கு. நாமதேவருக்கு புது வஸ்திரங்கள்லாம் கொடுத்தா. நாமதேவர் சாப்பாடா உட்காந்தா, இது நமக்கு வழக்கம் இல்லையேங்கிற, இப்படி நம்ம சாப்பிட மாட்டோமே, என்னம்மா எப்படியும் நமக்கு திடீர்னு இவ்வளோ ஒரு ஐஸ்வர்யம், இவ்வளோ ஒரு சௌகரியம் வந்தது, என்ன இப்படி சமைச்சிருக்க என்ன அப்படின்ட்டா, எல்லாம் பாண்டுரங்கனுடைய கிருபை தான், பாண்டுரங்க கிருபை தான் அப்படின்னு சொல்றது சரி. பாண்டுரங்கனுடைய வாஸ்தவமான கிருபை என்ன அப்படின்றது எனக்கு தெரியும். பாண்டுரங்கன் நமக்கு இவ்வளோ தனம் கொடுத்தாலும் நான் விட மாட்டேனேங்கிறார். அப்படி இருக்கிறத இந்த ஆடம்பரம் இதெல்லாம் என்ன பண்ணும் அப்படின்ட்டா, நம்மளுடைய திருஷ்டியை பகவான் இடத்துல இந்த திருப்புமே தவிர இது பகவான் இடத்துல கொண்டு போய் சேர்க்காது. பகவானே சொல்றான், ஒருத்தனுக்கு நான் பூர்ணமா அனுகிரகம் பண்ணேன் அப்படின்றது எது அப்படின்னுட்டா, அவனிடத்துல இருக்கிற தனத்தெல்லாம் எடுக்கிறது தான் அப்படின்னே சொல்றான் பகவான். அதுதான் பூர்ணமான அனுகிரகம்னு தெரிஞ்சுக்கோ. இல்லை அப்படின்னுட்டா நீ அகங்காரம் மமகாரம் முதலிய விஷயங்களையும் மாயையிலையும் மாட்டிண்டு தவிப்ப அப்படின்னே சொல்றதுனால, இது எல்லாத்தையும் எடுக்கிறது தான் நான் பண்ணக்கூடிய பரிபூர்ண அனுகிரகம்னு தெரிஞ்சுக்கோ அப்படின்றதே பகவானுடைய வாஸ்தவமான அனுகிரகம் என்னன்னு நாமதேவருக்கு தெரியுமே. இப்படி இருக்கிறதே அந்த ஏழ்மையில தான் அவர் ரசிக்கிறார், அந்த ஏழ்மையில தான் அவருக்கு பாண்டுரங்க பக்தி பண்ணணும்னு இருக்கு, வினயத்தோடையும் ஏழ்மையோடையும் இருக்கிறது தான் அவருக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு இருக்கிறதே
இந்த ஆடம்பரங்கள்லாம் அவர் ஏற்பாரா? என்ன காரணம்? எதனால? என்னன்னு சொல்லு அப்படின்னோடனே இந்த மாதிரி இந்த ஸ்பர்ஷக்கல் விஷயத்த சொல்றா. அதை அந்த ஸ்பர்ஷ பாகவதர்கிட்ட கொடுத்துடணும் இன்னி சாயந்தரம், அதனால வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னா. உடனே அந்த ஸ்பர்ஷக்கல் எங்க அப்படின்னாரு. உள்ள பூஜா அறையில வச்சிருந்தா. உடனே கோபம் வந்துட்டு நாமதேவருக்கு. அந்த ஸ்பர்ஷக்கல்லை எடுத்துட்டு போனார். கிடுன்னு போய் சந்திரபாகால தூக்கி போட்டுட்டு வந்துட்டேன். அவருக்கு நிஷ்கவலையா இருக்கார். எந்த ஒரு என்ன ஆகுமோ ஏது ஆகுமோ பத்திலாம் அவர் கவலையே இல்லை. நாமதேவரோட பத்னி வயிற்றுல நெருப்பை கட்டிட்டு அப்படியே பார்க்கறா. என்ன இவர் இப்படி பண்ணிட்டாரே, அந்த அம்மா வந்து கேட்பாளே என்ன சொல்றது அப்படின்னு அவள் இடத்துல போய் சொல்லிட்டா. இந்த மாதிரி ஸ்பர்ஷக்கல்ல என்னுடைய கணவர் இப்படி தூக்கி போட்டுட்டார் அப்படின்னு. அவளும் என்ன பண்ண முடியும்? நாளைக்கு பர்த்தா வருவார், வெள்ளிக்கிழமையா இருக்கு, அந்த ஸ்பர்ஷக்கல்லுக்கு பூஜை பண்ணுவார், என்ன சொல்ல போறாரோ தெரியல அப்படின்னு ராத்திரி முழுக்க தூங்காம மூச்சுட்டே உட்காந்துட்டு கிடக்கா. என்ன பண்றதுன்னு தெரியல. ஒரு நாள் காத்தால ஸ்பர்ஷ பாகவதர் வந்தார். அந்த பெட்டியை திறந்து பார்த்தா அந்த ஸ்பர்ஷக்கல்ல காணும் அப்படின்னோடனே அவருக்கு திடுக்கிட்டு ஒரு கோபம் வந்துட்டு மனைவியை கேட்டார், என்ன ஆச்சு ஏதுன்னு. இது நடந்ததெல்லாம் அவ சொல்லிட்டா. நேர நாமதேவருடைய கிரகத்துக்கு ஓடி வந்தார். நாமதேவரே, என்னுடைய ஸ்பர்ஷக்கல்ல வாங்கிட்டதே முதல்ல தப்பு. அதை என்னமோ தூக்கி சந்திரபாகால தூக்கி போட்டுட்டாலாமே, அதனுடைய அருமை தெரியுமா உங்களுக்கு? அதனுடைய மதிப்பு தெரியுமா உங்களுக்கு? எப்படி கஷ்டப்பட்டு நான் அதை வாங்கிட்டேன் தெரியுமா? அதனால நான் எவ்வளவு சௌக்கியத்தை அடைஞ்சிருக்கேன் தெரியுமா? என்னையும் உங்களை மாதிரியே இருக்கணும்னு நினைக்கிறேங்களா? என்ன எப்படி நீங்க இந்த மாதிரி காரியம் பண்ணலாம்? எனக்கு அந்த ஸ்பர்ஷக்கல்லை வந்து தேடி கொடுங்க, எடுத்து கொடுங்க, எப்படி தூக்கி போட்டேன் நீங்க அப்படின்னு வந்து கத்தறார், பிளாசறார் நாமதேவர் அந்த நேரத்திலையும் கோபப்படாம பொறுமையா அவர் இடத்துல பேசுறார். அந்த ஸ்பர்ஷக்கல் உங்களுக்கு சௌகரியம் நீங்க நினைச்சிட்டு இருக்கேன், அது ஒரு மாய. வாஸ்தவத்துல அந்த ஸ்பர்ஷக்கல் உங்களுக்கு சௌகரியம் கிடையாது. அது உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு எனக்கு தோணித்து, அதனாலதான் நான் தூக்கி போட்டேன். அது ஒரு பெரிய ஆபத்து உங்களுக்கு, அது உங்களுக்கு வேண்டாம். அது இருந்துட்டு அப்படின்னுட்டா உங்களுக்கு ரொம்ப கஷ்டம். அதனால நான் என்ன பண்ணிட்டேன், தூக்கி போட்டேன். அதை பத்தி கவலைப்படாதீங்க. ஏன் தூக்கி போட்டேன்? இல்ல, இவ்வளோ நாளா அந்த ஸ்பர்ஷக்கல் வரத்துக்கு முன்னாடி உங்க வாழ்க்கை எப்படி இருந்தது? நித்தியம் என்னுடைய பஜனைக்கு வருவேன், நித்தியம் என்னோட வந்து நாம சங்கீர்த்தனம் பண்ணுவேன், நித்தியம் பஜனையில் ஆடி பாடி குதிச்சு ஆனந்தப்படுவேன், நித்தியம் வந்து பாண்டுரங்கனை தரிசனம் பண்ணுவேன், நித்தியம் விட்டல் 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 விட்டல்னு நாம கீர்த்தனம் பண்ணிட்டு இருப்பேன். இப்ப எல்லாம் போயிடுத்தேன். இப்ப அதெல்லாம் இல்லையே. அந்த தனம் உங்களுடைய புத்தியை மாத்திட்டு பகவானிடத்துல உங்களை தூரம் கொண்டு போயிடுது இல்லையா? இது சம்பத்தா? இதுதானே விபத்து. விபதோ நைவ விபதா சம்பதோ நைவ சம்பதா விபத் விஸ்மரணம் விஷ்ணோஹோ சம்பதோ நாராயண ஸ்மிருதி அப்படின்னு சொல்றதே. இவ்வளோ சம்பத்து உங்களுக்கு வந்துருத்தோங்கிறேன், இதை போயா சம்பத்துன்னு சொல்றது? இது உங்களுக்கு நாராயணனை மறக்கடிச்சுடுத்தே. அப்ப இதுதான் உங்களுக்கு விபத்து. முன்னாடி நீங்க இருந்தேல் பத்தேலா, லௌகீகமா பார்க்கறதே இது சம்பத்துன்னு தோணும். பாரமார்த்திகமா பார்த்தா பகவத் ஸ்மரணையிலேயே இருந்துட்டு நாம கீர்த்தனம் பண்ணிட்டு கதாசிரவணம் பண்ணிட்டு பாகவத தர்மத்துல இருக்கிறது தான் சம்பத்து அப்படின்றதுனால இப்போ எது உங்களுக்கு விபத்துனா, இப்ப நீங்க வாழற வாழ்க்கை தான் உங்களுக்கு விபத்து. இதற்கு முன்னாடி நீங்க ஏழ்மையில இருந்துட்டு கிடைச்சதை சாப்பிட்டுட்டு கிடைச்சதை வச்சுட்டு ஒரு வாழ்க்கையை நடத்திட்டு பாண்டுரங்க கீர்த்தனம் பண்ணிட்டு இருந்தாலே அதுதான் உங்களுக்கு சம்பத்து. அந்த சம்பத்தை உங்களுக்கு திருப்பி கிடைக்கணுமேன்னா இந்த சம்பத்தை தூக்கி போட்டேன் அப்படின்னா அவரால் ஏத்துக்கவே முடியல. வாங்கோ என்னோட சந்திரபாகைக்கு அப்படின்னு அவர் பிடிச்சி இழுத்துட்டு போறார். இழுத்துட்டு போய் இதை தேடி கொடுங்கோ அப்படின்னா நாமதேவர் பார்த்தார், இவர் இன்னும் புரிஞ்சிக்கவே இல்லையே அப்படின்னு விட்டல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சந்திரபாகாக்குள்ளேருந்து ஒரு 4 கல்லை எடுத்து கொடுத்தார். இது எல்லாமே ஸ்பர்ஷக்கல் தான் வச்சுக்கோங்க, இது எல்லாமே ஸ்பர்ஷக்கல் தான் வச்சுக்கோங்க அப்படின்னோடனே சட்டுன்னு அந்த ஸ்பர்ஷ பாகவதோட ஹிருதயத்துல ஒரு மாற்றம் டக்குன்னு தோன்றது. நாமதேவ கையால் ஆகாதவராக இப்படி இருந்து நாம கீர்த்தனம் பண்ணல. அவர்கிட்ட அப்பேற்பட்ட திறமை இருக்கு, அவரிடத்துல அப்பேற்பட்ட தபஸ் இருக்கு, அப்பேற்பட்ட சக்தி இருக்கு. இருந்தும் இப்படி இருக்கிறது தான் சிரேஷ்டம்னு இருக்கு, இப்படி இருக்கிறது தான் பாண்டுரங்கனுக்கு பிடிக்கும் அப்படின்னு இருக்கார், இப்படி இருக்கிறது தான் அவருடைய ஹிருதயத்துக்கு சம்மதமா இருக்கும் அப்படின்னு இருக்கார். அதனால இவ்வளோ கல்லையும் எடுத்து ஸ்பர்ஷக்கல்லாக்கி கொடுக்கக்கூடிய தன்மை இருக்கிற அந்த நாமதேவர் இவ்வளோ ஏழ்மையிலையும் பாண்டுரங்க பஜனையிலையும் வாழறது தான் தனக்கு சிரேஷ்டம் க்ஷேமம்னு நினைக்கிறாருன்னா நம்ம ஏன் அப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு அவருடைய மனசு டக்குன்னு மாறுறது. அந்த குரு சாநித்தியத்தினாலையும் அந்த குருவினுடைய ஒரு கட்டாட்ச அனுகிரக பலத்தினாலையும் அடுத்த க்ஷணம் அந்த ஸ்பர்ஷ பாகவதர் சொல்ற அந்த ஸ்பர்ஷக்கல்ல கொடுத்தாரே அதெல்லாம் தூக்கி கிணத்துல போட்டார், அதெல்லாம் தூக்கி சந்திரபாகால போட்டார். சந்திரபாகையில போட்டுட்டு நாமதேவருடைய திருவடிகளை விழுந்து நமஸ்காரம் பண்ணிட்டு சொல்றார், நான் இரும்பு, நீங்க தான் ஸ்பர்ஷக்கல். நான் இரும்பு, இப்போ நான் அந்த இரும்பா இருந்துட்டு இருக்கேன், என்ன நீங்க ஸ்பர்ஷக்கல்லா மாத்துங்கோ அப்படிங்கிறார். அதனால நாமதேவர் இடத்துல தன்னுடைய அபராதங்களுக்கெல்லாம் க்ஷமாபணம் கேட்டுண்டு திருப்பி அவரிடத்துல சிஷ்யரா சேர்ந்து
நாமதேவரிடத்துலேருந்து விட்டல் நாமத்தை உபதேசம் வாங்கிண்டு இப்போ அந்த ஸ்பர்ஷ பாகவதர் ஒரு பாண்டுரங்க பக்தர்களில் ஒத்தராக இருக்கார். அவரும் பல அபங்கங்களை பார்த்து பாண்டுரங்க தரிசனமும் அவருக்கு ஏற்பட்டிருக்கு. அப்போது இதுலேருந்து என்ன காட்டுறது அப்படின்னுட்டா, ஸ்பர்ஷக்கல் அப்படின்றது குருவுக்கு ஒரு உதாரணமாக காட்டலாம். ஆனால் அந்த குரு அந்த சிஷ்யனை என்னவா மாத்துறார் அப்படின்னுட்டா, தானாகவே மாத்துறார். தன்னுடைய அனுபவம் அந்த சிஷ்யனுக்கு வரும்படி பண்ணிடுறார். அதனால ஸ்பர்ஷக்கல்னால அந்த ஸ்பர்ஷத்துவத்தை அந்த சிஷ்யன் அந்த ஒரு இரும்புக்கு கொடுத்துட முடியல. ஆனால் குரு தன்னை மாதிரியே தன்னுடைய சிஷ்யனையும் ஆக்கிடுறார். அப்படின்றதே அந்த குருவுக்கு ஒரு விஷயத்தை திருஷ்டாந்தமாக சொல்லவே முடியாது. குரு இந்த லோகத்தை காட்டிலும் ரொம்ப உயர்ந்தவராக இருக்கார். நிருபமஹா தேனத்வா அலௌகி கோபி, அவருக்கு உபமானமே கிடையாது, அவர் லோகத்துக்கு அப்பாற்பட்ட ஒருத்தர் அப்படின்னு அழகா பகவத்பாதால் இந்த ஸ்லோகத்தில் சொல்றார். கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா. சத்குரு மகாராஜ் கி ஜெய். ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. சத்குரு மகாராஜ் கி ஜெய்.